கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு புதிய காரியத்தை செய்வார், நன்மையான காரியத்தை செய்வார், அதிசயங்களை பார்க்க போறீர்கள். இந்த நாளிலும் இந்த பண்டிகை காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பு நாட்களை கொண்டாட நாட்களிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வசனம் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோக ராஜ்யத்தை அறிமுகப்படுத்த இயேசு பிறந்தார். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும், அது சமீபமாக இருக்கிறது, அருகாமையில் இருக்கிறது சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்ம ஓட்டத்தை முடிக்கும்போது, மரணம் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரித்த பொழுது நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில், தேவ ராஜ்யத்தில் வாழப்போகிறோம் என்கிற தெளிவான சத்தியத்தை இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அதான் சொல்றார், மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், ஆண்டவர் கூட வாழலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம், நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, மரண பயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் கொஞ்சம் நல்லதானே வாழ முடியும், நம்ம அப்புறம் என்ன செய்ய போகிறோம், நம்ம அவ்வளோ தூரம் முடிஞ்சு போச்சே, யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? நம்ம தேவ சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில், அவர் இருக்கிற இடமாகிய பரலோகத்தில் நித்திய காலமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த பூமியில் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அந்த நற்செய்தியை சொல்லி நம்மை அந்த வழியில் நடத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். புரிந்து கொண்டீர்களா? நமக்கு இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த பூமியில் நம்ம யாரும் வாழ முடியாது, கொஞ்ச நாட்கள் தான். அதனால் பயப்படாதீங்க. இங்கே எப்படி வாழ்கிறோமோ இதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை தேவ சமூகத்தில் இருக்குது. அங்கே பகல் இல்லை, இரவு இல்லை, எப்பவும் வெளிச்சம். கர்த்தரே வெளிச்சமாக இருப்பாராம் பாருங்க. அங்கே சூரியனோ சந்திரனோ வேறு லைட்டோ ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தை படைத்த தெய்வமே, ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே அங்கே வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய மகிமை, அது எவ்வளோ பெரிய மேன்மை. யோசித்து பாருங்க. அந்த நற்செய்தியை ஆண்டு சொல்வதற்கு இந்த பூமிக்கு வந்தார். பயப்படாதீங்க, பரலோராஜ்யம் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் கூட வாழ போகிறோம். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இப்பொழுது ஒரு மகிமை இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே பிறந்து எங்களுக்கு நீர் சொன்ன ஒரு காரியம், அப்பா, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபத்திருக்குன்னு சொன்னீங்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொன்னீரே. மரண பயத்தோடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மரண பயம் விலகட்டும். பரலோக ராஜ்யம் என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே இயேசு மகாராஜா வீட்டிருக்கிறார். அந்த இடத்தில் நாங்கள் போய் சேரும் நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டாகட்டும். மரண பயம் விலகட்டும் என்று செபிக்கிறேன். வியாதியின் பிடியில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும். சமாதான மக்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும். தேவையில் இருக்கிற மக்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் விலகட்டும். நிரந்தர வேலையில்லாதவருக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. தொழில் வியாபாரத்தில் நஷ்டமடைந்த மக்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறோம். சிலருக்கு விசா பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். திருமண தடை விலகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் கூலி செய்கிற தேவ பிள்ளைகள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.